கர்த்தர் முன்னதாக தேவவசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் முன்னதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனம். அவங்க நிறைய பாவம் செய்யும் சிறையிருப்பில் போய் அநேக குறைச்சல் வரும்பொழுது மறுபடியும் அவங்க கத்தட்ட வரும் பொழுது அவங்கள தேற்றுறார், அவங்கள போஷிக்கிறார், எல்லாவற்றிலும் மறுபடியும் தலையை உயர்த்துகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருப்பார். நான் நிறைய வெட்கத்தை அனுபவிச்சாங்க. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அநேக வெட்கங்களை அனுபவிச்சிருக்கலாம். வெட்கத்தோடு இருக்கணும்னு கத்தர் சித்தமே கிடையாது. நம்முடைய ஏதாவது குறைகளோ ஏதோ ஒரு விஷயமாக சில வெட்கங்களை அனுபவிச்சிருக்கலாம். சில வியாதியின் வெட்கம், தரித்திரத்தின் வெட்கம், ஏதாவது ஒரு சிறுமை, யாராவது ஒரு குறைச்சல ஒரு குறைவுனால ஒரு வெட்கங்கள், எந்த வெட்கமாக இருந்தாலும் ஒரு வெட்கப்படுறோம். இதனால் முடியல, என்னுடைய இயலாமை, நான் மற்றவங்களுக்கு குறையப்பட்டு வரும் பொழுது அங்கே ஒரு வெட்கம் வந்துடுது. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறதா, சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறது, எந்த விஷயத்துலையாவது நீங்கள் வெட்கப்பட்டு பல ஆண்டுகளாக வெட்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் உண்மையாக கத்தட்ட வருவீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் நடத்தின தேவன் உங்களை மறுபடி போஷித்து உங்களை நடத்தி திருப்தியாக சாப்பிட வைத்து திருப்தியாக எந்தெந்த இடத்துல குறைப்பட்டிருந்தீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் உங்கள் தலை நிமிர பண்ணுவார். ஏன்னா தேவன் என்றைக்குமே நீங்கள் வெட்கத்தோடு இருக்கணும்னு கத்த சித்தமே கிடையாது. அது நம்ம இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தில் நீங்கள் வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே காரியத்தில் தேவன் உங்கள் தலை நிமிர பண்ணுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறோமா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமா, அவருடைய அணைப்பில் அவருடைய மந்தையில் இருக்கிறோமா, அவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா, அவருக்கு சித்தமான செய்கிறோமா, அதை மாத்திரம் நம்ம செய்வோமானால் நம்ம அவர் ஜனமாக மாற்றிருப்பானால் என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போதில்லை. நம்ம கர்த்தருடைய ஜனம் அப்படிங்கிற அந்த இதில் இருப்போமானால், ஜனம் சொல்லும்போது சர்ச்சில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவரோடு வாழ்கிறது அப்படி அவருக்கு இருப்போமானால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன தேவன் அந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும்போது ஒரு இடத்துல வைக்கப்படாதபடி எல்லா வசனத்தையும் தலைமுறை பண்ணுவார். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.